வருவோம் நம்முடைய களத்திற்குள். பாலக்கண்ணூத்து என்னும் குக்கிராமம், இந்த குக்கிராமம்னு சொல்வோம். ஆனா அந்த குக்கிராமத்தில் இருந்து விளைத்த விதைகள்லாம் எங்கெங்கெல்லாம் முளைச்சிருக்கு தெரியுங்களா? எப்படி எப்படிலாம் விழுந்திருக்கு, எப்படி ஆலமரமாய் எழுந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய அம்மா அப்படின்னு சொல்லலாம். அந்த குக்கிராமத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி சாதாரண ஒரு பெண்மணியா வளர்ந்து, அதுவும் சமூகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறது தனக்கு ஏன்னா ஒரு துணை வேணும். துணை அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கத்துக்கும் ஆக்கத்திற்கும் ஒரு ஊன்றுகோல். அந்த ஊன்றுகோலாக இருந்தக்கூடிய அந்த நண்பரனுடைய கரம் பிடித்து ரொம்ப அருமையா வந்திருக்காங்க. ஆனந்தி சொன்ன மாதிரிதான் இவங்க வந்து யூடியூப்ல நிறைய ஃபேமஸ். நீங்க எங்க எடுத்தாலும் பார்க்கலாம். அம்மாவனுடைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, அட பாஞ்சாலி சீலை கேட்டவோ அவ எங்க கொடுத்தவோ அப்படின்னுவாங்க. அது எவ்வளவு ஒரு அழகான வாக்கியம் பாருங்களேன். பாஞ்சாலி சீலைய கேட்டவள் இல்லையா? அவள் கொடுக்கவில்லை. அப்ப சீலையே கேட்டவ அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான பேச்சுதான். அவங்களுடைய எல்லாருக்கும் கவர்ந்தது அவங்களுடைய யதார்த்தமான ஒரு பேச்சுதான். அதே மாரி முதல்ல எனக்கு மவன், அப்புறம் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த டயலாக் ஆட்டும், வாய ஒட்ட நறுங்கி போடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துடிப்பு, அந்த வெட்டிடுவோங்கிறத நம்மளே ஒரு நிமிஷம் அப்படியே அடங்கி உட்கார்ந்துருவோம். அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பால் நம்ம அனைவரையும் கவர்ந்த தனம் அம்மா அவர்களை இன்று கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையத்தில் இந்த பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அம்மா உங்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வருக. இப்ப நம்ம நேரடியா கேள்வி களத்துக்குள்ள போகலாம். கேள்வி ஒண்ணுமே இல்லம்மா, உங்களை பற்றி எங்க நேயர்களுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்கவும் உங்களுடைய நேரத்தை எங்களோட இன்னைக்கு செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். தனம் அம்மாவை பற்றி நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு தெரிந்தாலும் நிறைய பேர் இந்த இணையத்துல இருக்காங்க இல்லைங்களா? உங்கள் வாய் மூலமாக கேட்பதுல எல்லாருக்கும் பெரிய ஆவல். வாங்க, நீங்க உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் நீங்க அறிமுகம் செய்யுங்கம்மா. இப்போ அதை பிரஸ் பண்ணுங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். வணக்கம். வணக்கம்மா, வாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக மகளிர் தினத்துக்காக வேண்டி எனக்கு இப்படி ஒரு சிறப்பு அழைப்பு கொடுத்ததுன்றது எனக்கு வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரோட ஆளுமைகளை பார்த்தா பல பல சக்திகளை அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நல்ல பேச்சாற்றல், கவிதைகள், அப்போ அதெல்லாம் பார்த்தபோது நம்மளாம் அடனே நம்ம பெண்கள் எவ்வளவு அழகா இது பண்றாங்களே அப்படின்னு நம்ம பெருமையா இருக்கு. ஆமா, அது சரி. என்னை பற்றி நான் சொல்லணுமா? நான் வந்து சொன்ன மாதிரி மதுரை மாவட்டமா இருந்த ஒரு சின்ன கிராமம் பலக்கண் ஊத்து. சுத்தி பக்கத்துல எல்லாம் வறட்சியா இருக்கிற போது எங்க ஊர்ல வந்து பல கண்ணுன்னா ஊத்து கண்ணுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அந்த மாதிரி இதுல வந்து எங்க ஊர் பேரு பலக்கண் ஊத்து. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னும் வரைக்கும் பஸ் வராத ஒரு ஊர் எங்க ஊர். இன்னும் கூட பேருந்துக்குறாங்க, 3/4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் இன்னும் பஸ் பிடிக்கிறோம். அப்ப நான் படிச்ச காலத்துல எப்படி இருந்திருக்கும்? நான் 7 கிலோமீட்டர் போயிட்டு நான் ஹைஸ்கூல் படிச்சிருக்கேன், நடந்து போய் 7 கிலோமீட்டர் போய் வந்தோம். இப்பதான் அதுவே தெரியுது எங்களுக்கு. அந்த மாதிரி கிராமத்துல, எளிய கிராமம். நாங்க வந்து ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவ தான் நானு. நான் வந்து எங்க அம்மாவுக்கு 7வது பெண், 7வது குழந்தை. நான் பெண். மற்றவங்கெல்லாம் இறந்தவர். நான் வந்து 2 அண்ணன், நான் ஒருத்தங்க இருக்கேன். அம்மா பெண். அந்த விதத்துல எங்க அம்மா வந்து அப்படி தவம் இருந்து பெத்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அப்படியாக அந்த குடும்பத்துல ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து என்னை இது சொல்லும்போது என்னை பற்றி சொல்லணும்னா, நான் என்னோட இப்ப நினைச்சு பார்த்தேன்னா இதுல எங்க அம்மாவோட ஆளுமை தான் வந்து என்னை வந்து செதுக்கி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப வந்து எந்த கனவுகளுமே இல்லாத, எந்த இலக்குமே இல்லாத ஒரு சாதாரண பெண். எல்லா கிராமத்துல எப்படி இருப்பாங்க, சுத்தி பக்கம் அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்கள மாதிரிதான் நான் என்னோட ரோல் மாடல்ன்ற மாதிரிலாம் யாரையும் நான் எங்க ஊரை தாண்டி நான் யாரையும் பார்த்தது கிடையாது. அப்படியாக வளர்ந்த பெண் தான். ஆனால் எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, அதை படித்தேன். அந்த மாதிரி தான். ஆனாலும் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுல ஒரு கனவு. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் போட்டு நடக்கிறத பார்த்தா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு 5வது வடி படிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு கனவு, அவ்வளவுதான். மற்றபடி நான் படிச்சா வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு சுற்றி யாருமே படிச்சவங்க கிடையாது. அப்படியாக
அதை வந்து போனேன், ஸ்கூல்ல படித்தேன். இன்னும் சொல்ல போனா படிப்புக்கு முக்கியமா வந்து ஒரு காரணமா இருக்கிறது வந்து இந்த எங்க சமூகத்தை வந்து பிற்பட்டோர் அப்படின்னு சொல்லி சேர்த்ததுனால எனக்கு படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால அது பெரிய முக்கிய பங்கு. தமிழகத்துல இடஒதுக்கீடு அப்படின்றதுல வந்து எனக்கு நான் படிக்கும்போது 11+1 ஜாஸ்தியா நேரத்தை எடுத்துக்கிறேன்னு தெரியாது. சரிங்க. அப்படியாக நான் வந்து படிச்சு பிஎஸ்சி எல்லாம் வந்து எல்லாமே ஹாஸ்டல்ல படிச்சதுனால நிச்சயமா எங்க வீட்டு வந்து வசதி கிடையாது. மாசம் எல்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டக்கலாம் வசதி கிடையாது. அதனால இந்த கல்வி வந்து பெண் கல்விக்கு இந்த இடஒதுக்கீடுன்றது அவ்வளவு முக்கியத்துவமா இருந்துச்சு. நான் முதல் பட்டதாரி பெண் நான். அப்படியாக நான் வந்து பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு அப்புறம் அந்த அந்த நேரத்துல வந்து நமது தோழரை வந்து கடித வழி அறிமுகம் கிடைச்சது. அது எங்க அண்ணா முக்கிய காரணம். எங்க அண்ணாவும் அவங்க அண்ணாவும் ஒன்னா வேலை பார்த்தவங்க. அதன் மூலமாக வந்து கடித வழி காதல் கோட்டைக்கு முன்னாடி இந்த இது நடந்துச்சு. எங்களோட தெரியாம போயிருச்சுமா உங்களுக்கு? நிறைய படம் எடுக்கலாம் போல இருக்கு. நிறைய அந்த மாதிரி. ஆமா, கடித வழி தொடர்தான். அதுல வந்து முதல் வரிகளே வந்து இனிய தோழியரேன்னு தொடங்குவார் முதல். அதுவே வந்து அது எனக்கு ரொம்ப உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் பிடிக்கும். தோழமைன்றது ஒரு தோழியா வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது அது அவருக்கு பண்ணிக்க போறோமா அதெல்லாம் அப்புறமா ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அப்படி நல்ல தோழியரேன்னு சொன்னாரே அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேவ் லென்த் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை நல்ல ஒரு மதிப்பீடு இருந்துச்சு அவர் மேல. அப்படியாக எங்களோட கடித போக்குவரத்துல வந்துட்டு போக்குவரத்துல அப்படிதான் இருந்துச்சு. சமூக பிரச்சனைகள் பத்தி அவர் சொல்லுவாரு, நான் சொல்லு, இந்த மாதிரி போய் கடைசி ஒரு ஓவர் த பீரியட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 பேரும் கூட வேவ் லென்த் ஒன்னா போகுது, ஏன் நம்ம ஒன்னா பயணிக்க கூடாதுன்ட்டு அப்படி முடிவெடுத்து அப்படியாக வாழ்க்கை துணையா நாங்க டிராவல் பண்ணோம். ஸோ 40 வருடம் முடிந்தது. என்னை பற்றியா? ஆமா, எனக்கு 2 பையன், ஒரு பையன் கல்யாணம் ஆகி பேரன் இருக்கா. அப்படியாக என்னோட வாழ்வு தான் என்னோட சுருக்கம். சிறப்புமா. எவ்வளவு சுருக்கமா எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா நண்பரே கணவராக அமைவது வரம் இல்லைங்களா? ஏன்னா நண்பரே கணவனாக, அதுவும் வந்து இப்ப இருக்க சூழல் பாத்தீங்கன்னா நிறைய இணையத்துல, ஏன்னா படிக்கும் போதே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோ எஜுகேஷன்ல தான் நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம பார்க்க முடியாது, யார்கிட்டயும் இது பேச முடியாது. அப்படி இருக்க சூழல்ல அந்த உண்மையிலே நீங்க அந்த சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த தோழமைங்கிறது எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு தைரியம் தான் இல்லைங்களா? உண்மையிலே அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலே ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றியும் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்தது. அதே மாதிரி நீங்க ஒரு பட்டதாரி பெண் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் அந்த கிராமத்துல வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல நீங்க வந்து பட்டதாரி ஆகிறதுக்கு உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு விதை போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு பெண் பூப்படைஞ்சிட்டாலே அடுத்தது என்ன சொல்லுவாங்க, அடுத்த உடனே கல்யாணம் தான். அதுக்கு அடுத்தது யாருமே போக மாட்டாங்க. இந்த பெண் படிக்கணும், வேலைக்கு போகணும், அவளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வரணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்களை பட்டதாரி ஆக்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் பற்றி சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து பட்டதாரி ஆனதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்கள்? வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய உரிமை. ஆனா அதுக்கு வழி விட்டவர்கள் சொல்லலாம். இது வந்து முழுக்க எங்க அம்மாவை தான் சாரும். ஏன்னா எங்க அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து என்ன நினைச்சா, அவங்க வந்து ரொம்ப வந்து எங்க அம்மா போட்டோ ஒண்ணு காட்டு, சின்ன குட்டி உங்களுக்கு பண்றது. அப்ப எப்படி இருந்த அந்த மாதிரி ஒரு பெண் எப்படி காட்டுறது? நீங்க காமிங்க. அப்படியே காமிங்க, அப்படியே காமிங்க. மேல தூக்குங்க, கொஞ்சம் மேல தூக்குங்க. சூப்பர். இவங்க வந்து ஜாக்கெட்டும் கூட போட்டது இல்லை எங்க அம்மா. அந்த மாதிரி அந்த காலத்துக்காரங்க அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. சினிமா பார்த்துருக்காங்க. மொத்தமே வந்து 2 சினிமா தான் வந்துட்டு, அது நான்லாம் பெரியவளாயிட்டு மொத்தமே 2 சினிமா தான் பார்த்துருக்காங்கன்னா அவர் தான் அவங்களோட அது. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படின்னா பயங்கர ஒரு விவசாய குடும்பத்துல இருக்கும்போது அவங்க ஊர்ல எல்லாம் கணவன்மார்கள்லாம் பெண்களை அடிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஆதிக்கத்தை அப்படிதான் செலுத்துவாங்க. வார்த்தைகள் வந்து விடுவாங்க ரொம்ப. அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்க அம்மா இருந்தவங்க. அப்போ ஆனா எங்க அம்மாவுக்கு சுயமரியாதை அதிகம். அப்ப எங்க அம்மா அப்பா கூட செரிச்சுன்னு சண்டை போடுவாங்க. வார்த்தைகள் விட்டோம்னா அந்த வார்த்தை அது எப்படி அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து ஆனா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் படிக்காதனாலதான் இந்த மாதிரி நான் சிரமப்படுறேன், திட்டு வாங்குறேன், அடி வாங்குறேன்.
அப்ப எனக்கு கல்வின்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னா நான் வந்து இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா வந்து கல்வி தான் வந்து பெண்ணுக்கு வந்து ரொம்ப அவசியம், அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு அப்படின்ற சுயமரியாதையா இருக்கிறதுன்றது எங்க அம்மா வந்து நினைச்சிருக்காங்க. ஆனா அதை சொல்ல தெரியல. ஆனா நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது, அது ஒண்ணுதான் அவங்களோட அனுபவத்திலிருந்து நினைச்ச ஒரே விஷயம். அதனால பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அதுதான் படிப்பு மட்டும்தான் அவளுக்கு வந்து எல்லாமே சொத்து, அவ்வளவுதான். கல்விதான் அவளுக்கு சொத்து அப்படின்ற மாதிரிதான் வந்து எங்க வீட்டுல எல்லா வீடுகள்ல மாதிரி உங்களுக்கே தெரியும், வீடுல பொண்ணு பிறந்தோடனே நகை சேர்த்துவாங்க, இல்ல பாத்திரம் சேர்த்துவாங்க, புடவை சேர்த்துவாங்க. அந்த மாதிரி எதுவுமே எங்க வீட்டுல நடந்தது கிடையாது. அதே மாதிரி பொண்ணை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு காலைல நேரமே எடுத்துச்சு கோலம் போட வைக்கணும், துணி துவைக்க வைக்கணும், ட்ரெயின் பண்றதுல அடுத்த வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி இது நடந்ததே கிடையாது எனக்கு. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அடுப்பு கிட்ட விடாம எதுவுமே பண்ணக்கூடாது, படிக்கணும், படிப்பு தான் எங்க அம்மாவுக்கு. அப்படியாக வந்து என்னை வந்து இன்னும் சொல்ல போனா நான் 7வது படிக்கும் போது எங்க அப்பா வந்து பெண்ணை படிக்க வச்சா கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாரு. படிக்க வைக்காம இருந்தா நான் இருப்பேன், இல்லைன்னா போயிடுவேன். எங்க அம்மா எங்க அண்ணனுங்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து நான் படிக்க வைக்கணும், ஐயா இப்படி சொல்றாருங்க போது எங்க அம்மா சொன்னா பொண்ணு படிக்கணும், அது பரவாயில்ல நீ போனா கூட போய்க்கோ, நான் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்னை விட்டு குடும்பத்தை விட்டு 1 வருஷம் போயிட்டாரு. அந்த அளவு எங்க அம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு கூலி வேலை பண்ணுவாங்க. சனி ஞாயிறு இந்த பள்ளிக்கு போற 10th இதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் என்னை வந்து வேலைக்கு கூட்டி போவாங்க. அந்த மாதிரியாக வந்து கல்விக்கு அவ்வளவு முக்கியம். எதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் எங்க அம்மா. அது வந்து யாராவது வந்து இப்ப பொண்ணு கல்யாணத்தை பத்தி எதை பத்தி பேசினாங்கன்னா முதல்ல வந்துட்டு கிளம்புங்கன்றோம், இந்த பேச்சே பேசுறேன். என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி அவனுக்கா கொடுக்கறக்கா நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதை வந்து என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. பெண் வந்து கல்யாணத்துக்கானவள் கிடையாது, அவளுக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, அவ வந்து படிப்பா வேலைக்கு போவா, அவ கூட நான் போயிருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு என் கல்யாணம்ன்றது எங்க அம்மா ஒரு அஜெண்டாவிலே கிடையாது. அற்புதம். ஆமா, அதனால என் முழுக்க நான் படிச்சதுக்கு எங்க அம்மா மட்டுமே காரணம். எனக்கு பெரிய கனவுலாம் கிடையாது. ஆனா எங்க அம்மாவோட படிக்க வச்சாங்கன்ற நான் உண்மையா இருந்து படிச்சேன், எல்லாமே பண்ணேன். ஆனா எனக்கு பெரிய லட்சியம்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா எங்க அம்மாவுக்கு நான் பெரிய படிப்பு வேணும்ன்றது முக்கியமா இருந்தாங்க. எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி பாருங்க உங்க தாயார் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கனவுதான், அவங்களுடைய கனவு நான் பட்ட கஷ்டம் என் மகள் படக்கூடாது அப்படின்னு அவங்க அன்னைக்கு நினைச்சதுதான் இன்னைக்கு அமெரிக்கால இல்ல உலகத்துல இருக்க எத்தனையோ தமிழர்களுக்கு இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னா அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு தைரியமாகட்டும். அவங்க ஏன்னா தன்னுடைய கணவர் விட்டுட்டு போயிடுவாரு, நீ அப்ப பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுன்னா போயிடுவான்னு யாரா இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தின்னே சொல்லலாம். ஆனா அப்ப வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோ, புருஷன் விட்டுட்டு போறான், அப்படி என்ன பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு யோசிக்கக்கூடிய காலகட்டத்திலயும் உங்களுக்காக நின்று இருக்காங்கன்னா உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தாய்க்கு உண்மையிலேயே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தான் இன்னைக்கு இப்ப சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா உங்களை எல்லாருமே தனம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, தனம் அம்மா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுடைய அடையாளமே. உங்களுடைய தனம் அம்மாவினுடைய அம்மாவை பற்றி நீங்கள் பகிர்ந்ததுல எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உண்மையிலேயே மகளிர் தினம் நாம இன்னைக்கு கொண்டாடுறோம்னா அன்னைக்கு அவங்க போட்ட அந்த ஒரு விதைதான் இன்னைக்கு பல குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல தைரியத்தையும் ஊக்கத்தையும் படிப்பையும், தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன் குழந்தை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் உயிர் அப்படின்னா தாயாருடையதுதான். அதனால உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு நோக்கோடு உங்களை வந்து வளர்த்திருக்காங்க. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? உண்மையிலேயே அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அப்படின்னு தான் சொன்னோம். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. சரி, இப்ப நீங்க உங்க படிப்பு திறமை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு நடிப்பு இப்படி வருமா, இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து அசத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எப்படி? இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்மா அலப்பறைகள்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுல ஒரு பையன் சொல்லுவாப்ல மைக்ரோசாஃப்ட்ல வேலை கிடைச்சு. மைக்ரோசாஃப்ட்லயா? அப்ப இந்த டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த பெரிய பெரிய எல்லாம் கம்பெனி எல்லாம் சொல்றானுவோ, அப்ப அதுல சேர மைக்ரோசாஃப்ட்லயே சேர்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் நிறைய தடவை அதை மறுபடியும் கேட்டிருக்கேன். ஏன்னா சொல்ற விடயம் வந்து சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்றது இல்ல, ஆனா அந்த சொல்லக்கூடிய அந்த தொனி, அந்த ஒரு யதார்த்தம் அப்படியே சாதாரணமா அந்த முகத்துல தூக்கி போடுற இந்த நடிப்பு திறமைக்கு வித்திட்டவர்கள் யார்? அவங்கள பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது உண்மையை சொல்ல போனா நம்ம பிறந்ததுல இருந்தே நடிக்கிறோம் தான். ஒரு என்ன கை ஒரு குழந்தைய வச்சுங்க, ஒரு கை குழந்தைய வச்சுட்டு ஒரே டைலாக கோவமா சொல்லுங்க, அது அழுவும்.
அதே அப்படி திருட்டு பண்ணுவானு பாரு அப்படின்னு சொன்னா சிரிச்சு சொன்னோம்னா அது வந்து அந்த முகபாவத்தை வச்சு அது வந்து அழுது சிரிக்குது. ஒரே டயலாக் வச்சேன். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளா இருக்க முடியறது இல்ல. பிடிச்சு பிடிக்காது எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும்போது நம்ம அதை ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாவங்கள்ல நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நடிப்புன்றது வந்து எல்லாருக்கும் இயல்பா இருக்கிறது தான். ஆனா என்ன அப்படின்னா கேமரா முன்னே நடிக்கிறதா வந்து அது வந்து யாரோ நம்மளை பாக்குறாங்க. எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு சாவித்துவாரத்து வழியா நம்மளை வந்து பார்த்தாங்கன்னா எப்படியோ அதே மாதிரி நம்ம கான்சியஸ் ஆயிடுறோம். அவ்வளவுதான். மற்றபடி அதை பத்தி கவலைப்படலை. என்னைய வந்து நான் இயல்பாவே இப்படிதான் இருப்பேன். எனக்கு வந்து கேமரா எங்க இருக்குன்னு நான் இன்னி வரைக்கும் எனக்கு அதை பத்தி முதல்ல இருந்து இன்னி வரைக்கும் தெரியாது. எனக்கு சொல்றது இப்ப அவங்க நம்ம நடிக்கிறது நம்ம வேலை, பிடிக்கிறது படம் பிடிக்கிறது அவங்க வேலை. அவங்க எந்த ஆங்கிள் பண்றா அது வேற விஷயம். நான் பேசாம எனக்கு வந்து கேமரான்றது நான் போய் இந்த இதெல்லாம் போய் பார்க்க போக மாட்டேன். மானிட்டர் எல்லாம் போய் பார்க்கணுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து அவர் அதுக்கு டைரக்டருக்கு என்ன வேணுமோ அவருக்கு வேணா மாத்தச்சுன்னா மாத்தலாம். அதைவிட நான் வந்து என்ன நடிப்பை நான் போய் பார்க்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து அந்த கேமராவே பார்க்க மாட்டேன். அதனால நடிப்புன்றது வந்து எல்லாம் இருக்கிறதா. இது வந்து எனக்கு புதுசா எனக்கு ஒண்ணு நான் நினைக்கல. நான் எப்பயும் இருக்கு பேசுற மாதிரி தான் பேசுறேன். அது வந்து தனித்திறமைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல என்ன இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா பள்ளிகள்ல அப்பெல்லாம் வந்து இது இருக்கும், இந்த சூப்பர்விஷன் வருவாங்க. அரசு பள்ளியில் தான் தமிழ் வழி பள்ளி வருவாங்க. அப்போ வந்து சனிக்கிழமை வந்து அவங்க வருவாங்க. அப்ப நாம வந்து ஆடல் பாடல்கள் அவரை என்டர்டெயின் பண்றதுக்கு அப்படிலாம் வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி வந்து கூப்பிடும்போது நம்ம போறதா அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ்ல இந்த மாதிரி அதாவது வந்து எது திட்டமிட்டு போறலாம் அந்த வாய்ப்புகள் அப்ப இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்து அரசு பள்ளிகளெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அதுக்கு பிறகு வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அதுல எல்லாம் இருக்கும்போது நாடக பற்றையில் அவர் பங்கெடுக்கும் போது அவர் பின்னாடியே நம்ம கட்டாயம் அதோட தான் பயணிக்கும் போது அப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் பொதுவாக இயல்புலயே எனக்கு வந்து பெரிய ஆண்களை பார்த்தா கூச்சம் அந்த மாதிரிலாம் இருந்து சாதாரண ஒரு கிராமத்து பெண் வந்து வெகுளித்தனமா இருப்பாங்களா அந்த மாதிரி தான் அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். எனக்கு வந்து ஆண் பெண் அப்படின்ற வித்யா அப்படிலாம் வந்து இது பண்றலாம் மாட்டேன் நான். அப்ப அதுதான் வந்து அதனால எனக்கு வந்து எல்லாமே குடும்ப எனக்கு கிடைச்ச இந்த தோழமை வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சதுனால எனக்கு. இல்லைன்னா வந்து வேற மாதிரி வாழ்க்கைன்னா நான் இந்த திறமை வெளிப்பட்டு இருக்குமா அப்படின்றது நிச்சயமா இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான ஒரு சூழல் தான் எங்க ஊர்ல. அப்படி இருக்கும்போது நான் வந்து சாதாரண ஒரு பெண்ணா அப்படி இருந்திருப்பேனா இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் என்னோட திறமை வெளிப்படுற வாய்ப்பு இல்லை. சப்போர்ட்டிவா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து சேர்ந்ததுனால அப்படி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் நான். சிறப்பு. ஏன்னா உண்மையில ஆமா, ஏன்னா உண்மையில இந்த கேமரான்னு எங்க இருக்குன்னு தெரியாம நடிச்சுக்கிறீங்களா, அதுதான் உண்மையான நடிப்பு. ஏன்னா நம்ம கேமராக்கு முன்னாடி நடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சிலர் வரும் செய்யலாமா வேணாமோ அப்படின்ற அதெல்லாம் இல்லாம எது எங்க இருக்குன்னே தெரியாதுடா, எனக்கு கொடுத்துருக்கிறது இதுதான், இதை நான் அருமையா செஞ்சிருவேன் அப்படிங்கிறது அருமை இல்லையா? அது ரொம்ப பாராட்டத்தக்கது. அது அருமைமா, அருமை. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வேற என்ன தெரியும் நடிப்பு? நீங்க வந்து இத்தனை 40 வருடம் உங்களுடைய குடும்ப இதை தவிர இன்னமும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அதை நான் இன்னும் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். நீங்க எங்கள் இளைஞர்கள் நாங்க பாருங்க எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய அடுத்த திறமையை சொல்லி தெரிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இல்ல எனக்கு வந்து நாம எல்லாத்தையும் போலவே வந்துட்டு திருமணத்துக்கு பிறகு வந்து வீடு அதுக்கு மேல நம்ம வளர்ச்சியை பத்தி நம்மளை பத்தியே யோசிச்சதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வந்த பிறகுதான் வந்துட்டு நமக்கு இப்படி திறமை இருக்குதா அப்படின்னு ஐடென்டிஃபை மத்தவங்க பண்ண போய் தான் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு அனுமானுக்கே சொல்லுவாங்க அது மாதிரி அவரோட திறமை அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி கதைகள் உண்டு. அது மாதிரி நம்ம திறமை சிலப்போ நமக்கு தெரியலாம் சிலருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வந்து நம்ம கூட பயணிக்கிறவர்கள் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நம்ம சகோதரர்களா இருக்கலாம், நண்பர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் தான் வந்து நம்மளோட திறமைய நல்லா பாடுறியே நல்லா இது பண்றே அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு அப்படி நம்ம முடியுமா, நம்ம பேசுறோமா, நம்ம ஆடுறோமா பாடுறோம் இப்படி வந்து வரும். அந்த 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 அவங்கதான் வந்து நமக்கான வெளி கொண்டு வர்றவங்களே அவங்கள நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான். அதனால நான் பொதுவா சொல்றது உண்டு, நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களை எங்களுக்கு அதாவது எங்களையும் சொல்றதை விட உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த நக்கலைட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சீரீஸ் தான் உங்களை வந்து தனம் அம்மா அப்படிங்கிற ஒருத்தரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. அதுல வந்து ஒரு நீங்க பிரின்சிபல் ரோல் ஒண்ணு பண்ணிருப்பீங்க சரிங்களா? ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
அது ம். பக்கத்துல இருந்து எந்த கிளாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நல்ல டயலாக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டயலாக் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே இந்த நேரத்துல ஒரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கு எப்படி அந்த நடிப்பு வருதோ அந்த நடிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க டயலாக் அழகா கொடுத்துட்டாங்க எழுதி. அதே மாதிரி உங்களுக்கு டீச்சரா ஆயிருக்கீங்களா என்னைக்காச்சும்? டீச்சரா ஆகணும்னா நீங்க எப்படிப்பட்ட டீச்சரா இருக்க? ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்களா, இல்ல ரொம்ப ஜாலியா இருப்பீங்களா? எப்படிப்பட்ட டீச்சரா இருப்பீங்க நீங்க? நான் சொன்னபடி நான் பிஎட் படிச்சேன். ஆனாலும் வந்துட்டு ஆஹ் படிச்ச உடனே வந்துட்டு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால நான் கல்கத்தாவுக்கு நான் ஒரு வேலையை ஒரு பேங்க்ல இருந்தார் மேனேஜரா. அதனால வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால நாங்க அங்க போயிட்டேன். அதனால வேலை பார்க்கறதுன்றது என்னோட கனவும் இல்லை, லட்சியம் அப்பெல்லாம் இது. அந்த காலத்துல படிக்கிறதுன்றது ஏதோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு படிக்க வைப்பாங்கன்ற மாதிரி தான் நிறைய அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் வந்துட்டு வேலைக்கு போறதுன்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறோம். முதல்ல ஆமா. படிக்கிறதே கஷ்டம், அதுக்கு அடுத்து வந்து இப்ப வேலைக்கு போறாங்க. இப்ப வந்து இண்டிபெண்டா நம்மளால வந்து குடும்பத்தையே பாத்துக்க முடியுன்ற அளவுக்கு இப்ப சிங்கிள் மதர்ஸ் எல்லாம் இந்த பெரிய பெரிய நிறைய பேர் டார்ச்சர் இருக்காங்க. எல்லாம் ஆமா. ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கொடுமைகள்ல இருந்து மீறி எதுக்கு நம்ம சார்ந்து இருக்கணும், நம்ம ஆமா. வந்து நம்ம குழந்தைகளை வளர்த்துக்க முடியுற அளவுக்கு ஒரு அவ்வளவு ஒரு சிங்கப்பெண்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? நிச்சயமா, நிச்சயமா, ஆமா. நிச்சயமா. அந்த அந்த இதுலதான் வந்துட்டு நான் வந்து இது படி இந்த என்ன பேசிக்கணும். இல்ல இப்படி நீங்க டீச்சரானா எப்படிப்பட்ட டீச்சரா இருப்பீங்க? நான் வந்து குணாதிசயம் எப்படி ஆக்சுவலி இருக்கும்? ஆக்சுவலி ஒரு 4 மாசம் வந்து நான் ஒரு இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவங்க ஆ, அது சில டீச்சர்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாங்க ஒரு பள்ளி, சரி. அரசு பள்ளியில. அதுக்கு நான் ஒரு 4 மாசம் வந்து போய் அந்த அனுபவம் மட்டும்தான். அப்படியா? வேற எங்கேயும் வேலை பண்ணல. சரி, ஆமா. சரி, சரி. அங்க வந்து எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு அப்ப பாடம் நடத்தும் போது இந்த இதெல்லாம் இந்த ரேஷியோ பத்தி எல்லாம் வரும். அப்ப வந்து இந்த கெமிஸ்ட்ரி அதுல ஆமா, எல்லாம் ஆமா. வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்க உப்பு, சர்க்கரை இந்த மாதிரி ம். மெட்டீரியல்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். அவங்க வாழ்வியல் சம்பந்தமானதே. ஆமா. ஆமா, அப்ப வந்து ஆமா. இப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஆ, டீச்சிங்ன்றது வந்து பெரிய பேஷன் சொல்லாட்டியும் கூட அந்த கிடைத்த ம். வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு ஆ, பிறகு வந்துட்டு இந்த எனக்கு அரசியல் வந்து இந்த சமூக மாற்றம்ன்றது வந்து எனக்கு எப்பயுமே வந்து அது எனக்கு உள்ளேயே இருந்த விஷயம். ஆ, ஏன் இப்படி இருக்குது, நம்ம வந்து நம்ம வாழ்நிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் சின்னதுல இருந்து எனக்கு உண்டு. நம்ம ம். இவ்வளவு உழைக்கிறாங்களே அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் நம்ம அது எங்க போகுது, இவங்க வந்து ஒரு ரொம்ப இவ்வளவு அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு பிறகு இவரோட தோழமை கிடைச்ச பிறகு அப்போ வந்து அரசியல் நம்மளுக்கு புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்ப வந்து நிறைய சிறப்பு. போராட்டங்களை கலந்துக்கிறது. அப்ப சமூக ஆமா, மாற்றத்துக்கு ஆமா. நம்மளோட பங்கு அவரோட சேர்ந்து அந்த பயணம் என்பது வந்து நிச்சயமா இந்த அரசியல் இந்த நக்கலைட்ஸ்க்கு வர்றதுக்கு அரசியல் போராட்டங்களோட தான் அந்த பிரசன்னான்றவரெல்லாம் வந்து அப்படிதான் எங்களுக்கு தோழர். எங்களுக்கு. ஆமா, நீங்க அரசியல் நையாண்டி கூட அந்த மாரி கூட ஆமா, ஒரு சீரிஸ் ஆமா. பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கு அவ்வளவு அதுக்காக அது மட்டுமே தான் நான் நக்கலைட்ஸ் வந்தேன். அரசியல் நக்கலைட்ஸ். நையாண்டி பண்றாங்க, அது மட்டும் தான் பண்ண ஆஹா. போறாங்கன்றனால நான் கூட மத்ததுனா நான் போய் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த ஓகே. சமயத்துல அரசு அடக்குமுறைகள் அதிகம். எந்த இதுவும் ம். குடுக்க மாட்டாங்க. ஹால் மீட்டிங்க்கு பெர்மிஷன் கிடைக்காது. ரொம்ப தொந்தரவு. ஓ! நம்ம ஆ, கருத்துக்கள ஆ, பகிர்ந்துக்க முடியாது. அப்போ வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவ யூஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து நம்ம வந்து ஆ. கருத்துக்கள சொல்ல முடியும், சீர்திருத்த கருத்துக்கள, முற்போக்கு கருத்துக்கள் எல்லாமே சொல்றதுக்கான மீடியமா பண்ணலாமே அப்படின்னு சொன்னது அப்படினால தான் வந்ததே நானு. அதுக்கு ஆமா. சொல்லுங்க. அலப்பறைன்றா வந்து அதற்கு பின்னாடி வந்த விஷயம். ஆக்சுவலி வேலை வந்து செஞ்சு எனக்கு வந்து சரி, சரி. உண்மை வந்து எனக்கு அரசியல் நையாண்டி தான் எனக்கு பிடித்த விஷயம். எனக்கு பிடிச்சது. வந்து ஆமா. ம். இல்ல நீங்க அப்படியே நையாண்டி அரசியல் பத்தி பேசும்போது, இப்ப இருக்க சூழல் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா பேசுறதுக்கே நெறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க அரசியல் பத்தி பேசும்போது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மிரட்டலோ, இல்லன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா? அத நீங்க எப்படி கையாண்டுருக்கீங்க? எனக்கு வந்து அரசியல்ல எந்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் சிறைக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்படிங்களா? ஓ! 2 மாசம் சிறைக்கெல்லாம் புரட்சி போயிருக்கிறேன். எனக்கு பெண்ணம்மா வந்து நீங்க. புரட்சி ஆமா. பெண் நான் நீங்க. ஈழ மக்களுக்கு ஆதரவா ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாங்க 2 மாசம் நானும் அவரும் மத்த தோழர்களும் நாங்க 2 மாசம் சிறையில இருந்து நாங்க பிணையில தான் வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல. ஓ! சரி, 2009ல. சரி. அதனால ஓகே. எனக்கு வந்து திரட்டல எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நியாய உணர்வு. இது வந்து நீதிக்காக நிக்கணும். நம்ம வந்து சரி. கண்ணகி பிறந்த நாடு. ஆமா. அடிச்சீங்க பாருங்க. ஒரே இல்லையா? அப்ப கண்ணகி வந்து பிறந்த நம்மளுக்கு நாடு. ம். நியாயம் இருந்துச்சு. நமக்கு தெரியும். நியாய உணர்வுகள் இருந்துச்சுன்னா, அதுக்காக ம். எந்த மட்டத்துக்கு நான் போவேன். அந்த மாரி வந்து எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் எனக்கு உண்மையா அதுதான். சூப்பர்மா, சூப்பர். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தைரியம் வேணும். அரசியல் ம். பத்தி பேசுறதுக்கோ, இல்ல நடிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும்.
அதெல்லாம் இல்லாம நான் இந்த அரசியலை பத்தி பேசுனதுனாலதான் நான் நடிக்கவே வந்தேன்னு சொல்றது ஒரு பெரிய துணிச்சல். அது வந்து ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. அருமை அருமை. அதே மாதிரி அம்மா அலப்பறைகள் எங்களை வந்து அதிகமாக சிரிக்க வைத்தது, சுவைக்க வைத்தது, அப்படி உருகிய சீரியஸ் அப்படின்னு சொன்னா அம்மா அலப்பறைகள் சொல்லலாம். அந்த அம்மா அலப்பறைகள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேருக்கு உங்களை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க உங்க ஊருக்கு போகும்போதோ இல்ல அப்ப மத்தவங்க உங்ககிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறதோ இல்லன்னா அம்மா அம்மான்னு கூப்பிடுறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய மனதை நெகிழ வைத்த நிகழ்வுகளை எங்களுக்காக சொல்லுங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவங்களாம் கூட வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் நாங்க தூங்குறோம்னு சொல்றவங்களாம் உண்டு. அதை விட முக்கியமா ஒரு தடவை வந்து நான் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட ஒரு மருத்துவரா இருக்கிறவர், அவர் அப்ப ஜிப்மர்ல பாண்டிச்சேரியில. அப்ப அவர் வந்து தம்பி சொன்னாரு, அம்மா நாங்க எங்க நோயாளிகளுக்கெல்லாம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படியா? அந்த அளவுக்கு நம்ம சாதாரண பேசுறது வந்து அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குதா அப்படிங்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதனால வந்துட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், எவ்வளவு எல்லா கவலைகளையும் மறக்கிறோம் அது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா அம்மான்னு சொல்றதுன்றது அந்த இன்னும் அப்படி எனக்கு ரொம்பவே ரொம்ப மனசுக்கு ஆறுதல், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நடிகருக்குமா எல்லா பாத்திரமும் ஏற்று நடிக்க முடியும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கடினம்னு பாத்தீங்கன்னா நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவை வந்து அதுவும் நாம சிரிக்க கூடாது, ஆனா நம்மளை பார்த்து ரசிக்கிறவங்க எல்லாம் சிரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல வந்து ஒரு சில பேரால மட்டும்தான், அதுவும் பெண்ணால் சாதிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல எடுத்து நடிச்சவங்க ஒரு சிலர் தான். அப்படிதான் வந்து நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கும் நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு கதாபாத்திரம் கேக்குறாங்க, அம்மா இந்த இதுக்கு நடிக்க வாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதை யோசிச்சுதான் நீங்க எடுப்பீங்க முடிவு. இது ஓகேவா, இதை நடிக்கலாமா வேணாம். அப்படி இருக்கையில எனக்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த மாதிரி, இப்ப நீங்க ஒரு புரட்சி பெண்ணு நீங்க சொல்லியிருக்கீங்க, நிறைய சமுதாயம் அந்த மாதிரி தனம் அம்மா கிட்ட இந்த 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 மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அம்மாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை உணர்ந்த தருணம். எனக்கு இது வேணும், இந்த கதாபாத்திரம் கிடைச்சா ரொம்ப சூப்பரா நடிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னா நீங்க எந்த கதாபாத்திரத்தை நீங்க உயிர் ஊத்துவீங்க? இல்ல, நான் வந்து இந்த மாதிரி இந்த அரசியல் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அப்படின்றதுனால ஒரு படத்துல நடிச்சேன். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. அதுல வந்து ஒரு போராட்ட பெண்மணியா நான் வந்துட்டு லத்தி சார்ஜ்லாம் ஆகி கண்ணெல்லாம் வந்து இதாயிடும், ஒரு கண்ணே இருக்காது எனக்கு. அந்த மாதிரியான ஒரு அது வந்து எனக்கு இது இத்தனை படம் நடிச்சதுல என்னோட இந்த அரசியல் அப்படின்றதுல அதை வந்து ஒரு ஆர்வமா அதை முன்னின்று நிற்கக்கூடிய ஒரு பெண்ணா அது வந்து எனக்கு பிடிச்ச ரோலா இருந்துச்சு அது. ஆனா வந்துட்டு இப்ப எல்லா கதைகளுமே வந்துட்டு ஹீரோ ஓரியன்டா இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கான ஸ்கோப்பே கம்மி. அதுல வந்து நம்ம வயசானவங்களுக்கு என்ன புரட்சிக்கிற என்ன கொடுத்துட போறாங்க. சொல்லவே கூடாது. கிடைச்சா நல்லது, நல்ல ரோல் கிடைச்சா. ஆனா பொதுவா சொல்றேன், இப்ப எல்லாமே வந்து வியாபார ரோட்ல அப்படிதான் இருக்கு ஒழிய முன்னாடிலாம் இருந்த அந்த எழுச்சிகரமா பேசுற டைலாக்ஸ் அதெல்லாம் இருக்கிறது இல்ல. அந்த டைம்ல தான் எழுதுறாங்களே கூட. சம்டைம்ஸ் எனக்குலாம் முன்னாடிலாம் ஸ்கிரிப்டே கொடுக்கறது கிடையாது. அந்த இடத்துல வந்து ஏடி வந்து சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்ப எல்லாமே டிஜிட்டல் உலகம் ஆயிருச்சுமா. இத நீங்களே கூட ஒரு இதுல ஒரு சீரீஸ்ல வந்து சொல்லியிருப்பீங்க. மருமக வந்து யூடியூப பார்த்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா உனக்கு போன பார்க்காம சமைக்க தெரியாதா? என்ன படிப்பு படிச்சியோ போ அப்படிம்பீங்க. ஏன்னா அது உண்மை. ஏன்னா இப்ப முக்காவாசி வீட்டுல சமைக்க தெரிந்த அம்மா இருந்தாலோ மாமியார் இருந்தாலோ அக்கா இருந்தாலும் கேட்கறது கிடையாது. என்னத்துக்கு நமக்கு தான் யூடியூப் இருக்கவே இருக்கு, அதை போட்டு நம்ம அதுல இருக்கிற மாதிரி சமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப கைக்குள்ள வந்துருச்சு. நம்ம கிட்ட என்ன தேவையோ அத்தனையுமே நமக்கு இந்த மீடியா அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு கொடுத்துருச்சு. அதனால உங்களுக்கு நிஜமாகவே இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள், நீங்க நினைத்த கதாபாத்திரங்கள் உங்க கைக்கு கிட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வயசாயிருச்சு, இப்ப வயசான கதாபாத்திரத்துக்கு எப்படி கொடுப்பாங்க. இல்லவே இல்ல, நீங்க அந்த தடையை உடைத்துதான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? அது உண்மை. ஏன்னா அந்த வயதுங்கிற ஒண்ணு உடைச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. நடிப்புக்கு வந்து தேவை கிடையாது. ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரணும், அதுக்கு வயது நிச்சயமா ஒரு தடையே கிடையாதுன்னு சொல்லி எங்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே ஊக்கமா இருக்கக்கூடியது அந்த ஒரு வயது முதிர்மை. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உங்களுடைய முதுமையை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க, எப்படி ரசிக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நாங்க வந்து நம்ம சின்ன வயசுல என்னென்னமாரோ ஒரு துருதுருப்பா என்னென்னமா இருந்திருப்போம்.
அதெல்லாம் வந்துட்டு நம்ம குடும்ப இதுல வந்துட்டு இந்த இது ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எல்லா குழந்தைகள் வளர்ப்பு, மாமியா பார்த்தோம், பெரியவங்களை பார்த்தோம், எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து ஓய்வா நமக்கான நேரம் அங்க அப்படின் போது இந்த நேரத்தை நாம வந்து எதெல்லாம் விட்டு போச்சோ, விட்டு போன வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி வந்து வாழணும். அது வந்து வாசிப்பா இருக்கலாம், இல்லை வந்து ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்லை வந்து தோழர்களை சந்திக்கிறதா இருக்கலாம், தோழிகளை சந்திக்கிறதா இருக்கலாம், பல விதங்கள்ல இந்த பாட்டு கத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எதெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்துட்டு ஒரு ஏக்கமா இருந்துச்சோ நம்மளுக்கு, அதெல்லாம் வந்து இப்ப வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை முக்கியமா நம்ம வந்து இனிமேதான், இது வரைக்கும் மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்மளை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டியும் நம்மளே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்றது நமக்கு எல்லா விதத்திலும் நல்லது. அதனால முதுமையை வந்து நல்ல ஹெல்த்தியா நல்ல சந்தோஷமா வந்து கடக்கலாம். அதனால வந்து இது முதுமை வந்து நமக்கு கிடைச்ச வரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அனுபவம் கிடைச்சிருக்குது. இந்த அனுபவத்துல வந்து எதெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யக்கூடாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். காலம் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச போனஸ். அதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து இந்த டிப்ரெஸ் ஆகாம பாசிட்டிவா, அந்த மாதிரி பாசிட்டிவ் பேசுற ஆட்கள்கிட்ட மட்டுமே நம்ம வந்து நமக்கான அந்த அந்த வேவ்லென்த் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட பழகிறது, பேசுறது. இப்ப ஜூம் மீட்டிங் மாதிரி இருக்குது, நமக்குள்ளேயே வந்துட்டு ஒரு படிப்பு வட்டம் போட்டுக்கலாம், வாசகர் வட்டம் போட்டுக்கலாம், நீ ஒரு புத்தகம் படி, நான் ஒரு புத்தகம் படி பேசலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பங்கெடுத்துக்கலாம். நமக்கு நேரம் நிறைய இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வேற கடமைகள் பெருசா ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து நம்மளை வந்து என்னது நம்ம மனநலம், உடல் நலம், சமூக அக்கறையோடு இருக்கும்போது இனி வந்து நம்மளுக்கு உத்வேகமா நம்ம நல்லா இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பாமா. ஊக்கமான ஒரு வார்த்தைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க உண்மையிலே. ஏன்னா முதுமை அப்படிங்கறது அதை நெருங்கும் போதே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த வயதிலும் சாதிக்க முடியும் அப்படிங்கறதா. அதை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் நீங்க சொன்னதுதான். நம்ம மனசுதான் நமக்கு அதுக்கு காரணம். ஐயோ எனக்கு வயசாயிருச்சேன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கிறதுக்கு கூட ஒரு துணையை வந்து நம்ம தேட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அப்ப அந்த உங்க காலத்துல எல்லாமா நீங்க புத்தகம் படிக்கணும்னா ஸ்கூலோ இல்ல காலேஜ்ல இருக்க லைப்ரரிக்கு தான் போகணும். அங்க இருக்க புக்கு கிடைச்சா மட்டும்தான் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லார் கையிலயும் போன் இருக்கு. எல்லா புத்தகங்களும் பிடிஎஃப் வடிவில் இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிவி பாக்குறத விட சொல்றேன், இந்த புக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து எளிமையாயிருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அப்படி கையிலேயே கிடைக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. சமையல் டிப்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. மருத்துவ டிப்ஸ், ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கணும், என்னென்னலாம் வந்து இப்ப இந்த கிராமத்துல கொடுக்கக்கூடிய அந்த வைத்தியங்கள்லாம் இப்ப கிடையாது இல்லையா? அதெல்லாம் நிறைய பேர் வயதான பாட்டிங்க, அம்மாங்க சொல்றதை கேட்கும்போது தான் ரொம்ப ஆசை. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு உத்வேகம். நமக்கு தெரிந்ததை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அந்த வயதுக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய பேர் பயனடைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரு செய்தி இன்னும் சொல்ல போனா, என்ன ஷூட்டிங் டைம்ல கிண்டில்ல பொன்னியின் செல்வன் கிண்டில்ல தான் படிச்சேன் நான். ஆஹா, பாத்தீங்களா லேட்டஸ்ட் அம்மா நீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு தடவை பிஹைண்ட் வுட்ஸ் எதுக்கோ ஒரு இன்டர்வியூ போகும்போது அவங்க வந்து இந்த ஹேண்ட்பேக் சீக்ரெட், ஆமா ஹேண்ட்பேக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதாச்சும் அப்போ வந்து எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு கோபம் வந்துச்சு எனக்கு. ஓகே. ஏன்னா ஹேண்ட்பேக் உள்ள உங்க பாக்கெட்ல பர்ஸ்ல என்ன அவர்களோடது, ஏன் வந்து இந்த டாபிக் வந்து இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்கன்றது எனக்கு உள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது சுயமரியாதையா ஹேண்ட்பேக், பொம்பளை ஹேண்ட்பேக்ல என்ன வச்சிருக்கான்றது ஆம்பளைக்கு என்ன கியூரியாசிட்டி அப்படின்ட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சரி நான் அப்ப கிடைக்கிட்டா பாத்துக்கலான்ட்டு என்கிட்ட எப்பயுமே என்ன இருக்கு, என்ன நான் எதுவுமே இப்போ பயன்படுத்துறது கிடையாது. நான் இப்ப வீட்டுல பிறந்த அப்ப இருந்தே வந்துட்டு பவுடர் கூட போட்டது கிடையாது. அந்த மாதிரிதான் ஆள் தான். அப்போ வந்து இந்த எண்ணெய் சரின்ட்டு பார்த்தா நான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அந்த மாதிரி தான் கேட்டேன். சரி இப்ப என்னன்னா ஒண்ணுன்னா பார்த்து கடைசியா கிண்டில் எடுத்தேன். இது என்னமான்னு கேட்டாரு இந்த தம்பி. ஓ, அப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாங்க வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றது. பெண்கள் வந்து சுயமரியாதையா அவங்களுக்கு படிப்பாங்க, இதெல்லாம் வந்து அப்டேட்டா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்கவே இல்லை. அப்போ நாங்க வந்து உங்களுக்கு வந்து இதுதான், அதனால இதை வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க. இப்ப இந்த பெண்கள்லாம் எந்த அளவுக்கு நாங்க உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன பேசுறது, ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துருக்கீங்க, என்ன கான்செப்ட்.
கரெக்ட். ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டாதான் அடுத்த தடவை அவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது போடவே யோசிப்பாங்க. இல்லை அவங்க. அதெல்லாம் நான் சொல்ல இந்த மாதிரி சொல்ல பரவாயில்ல, கூட இல்ல. நம்ம மனசுக்கு என்ன தேவையில்லை. தோணுதோ ஆமா நம்ம அந்த இடத்துல ஆமா பேசிக்கணும் ஆமா இல்லைங்களா? ஆமா ஆமா. சிறப்புமா, சூப்பர்மா. இப்படிதான் இருக்கணும். அதாவது எது தேவையில்லையோ அதை அந்த இடத்திலேயே முடிச்சிட்டு வர்றதுதான் சிறப்பு. வளர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை இல்ல. யாருக்காகவும் நம்மளுடைய பொருட்களை எடுத்து காமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டயலாக்ஸ் ஏதாவது ஒரு 2, 3 சொல்லுங்க. எங்க நேயர்கள்லாம் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாவை பேச விடுங்க. அவங்க பேசுற டயலாக்ஸ் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 2, 3 டயலாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க. நான் எடுத்து கொடுக்கட்டுங்களா? ஆமா ஆமா. நக்கலைட்ஸ்ல இந்த மாமியார் வரும் மாடர்ன் மாமியார் சீரியஸ்ல சொல்லுவீங்கல்ல உங்க சம்பந்தி கிட்ட அந்த டயலாக் சொல்லுங்க. நீங்க சாத்வீகம், நான் பயானகம். அத சொல்லுங்க. அது வந்து என்ன சொல்றது, அந்த அந்த அம்மாவை வந்து அதாவது கான்செப்டே வந்துட்டு அந்த வெளியில போறா, நீ வந்துட்டு படுத்துக்கோ மடியில் படுத்துக்குவாங்க, வரப்போறா நீ படுத்துக்கோ தலைவலிக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றதாகட்டும். ஆமா. அப்புறம் அவங்கள வந்து மருமகளை வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போடாத, அதான் சொல்றேன், அந்த மாதிரி வந்து ஜூஸ் வந்து அவங்க வந்து அதை வேலை பண்ணிட்டுமே வந்திருக்காங்க, அவங்க சும்மாதான் இருக்கிறாங்க, நான் யதார்த்தமா தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் ஒண்ணு வேலை வாங்கணும் இல்ல, அதான் ஏன் நான் உங்கள்கிட்ட வேலையோ சொன்னேன், நானு நீ சும்மா இருக்கிற, நீ நல்லா குறிப்பிட்டு தான் சந்தகம் கொடுத்தேன் அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு ஏந்து போய் அவங்கள வந்து டார்கெட் பண்றது அந்த மாதிரியான ரொம்ப அருமைமா. அந்த சீரியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓ இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு நடிப்பு உங்களுடைய. அதுல இன்னும் நிறைய அதே மாதிரி பெண் கல்வியை பத்தி ஒரு தழுத்து மறந்து போச்சு. அதுல வந்து நான் 30 அந்த பொண்ணை வந்து நான் எப்படியாச்சும் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணுவேன். நானு போட்டோ ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு பொண்ணு பார்க்க அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கே இஷ்டம் இல்லை, படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து எப்படியாச்சும் என்னோட டார்கெட் வந்து அவளை எப்படியாச்சும் சீக்கிரம் அப்படி கொடுக்கணும்ட்டு அதை பண்ணி அந்த வண்டி வாங்கியாப்பா வண்டியை வந்து உடனே வாங்கி கொடுத்துருவேன். அந்த மாதிரிலாம் அவங்கள மோட்டிவேட். அப்போ வந்து அவ சொல்லுவா, எதுக்கு வந்துட்டு நீ 30 வருஷமா நீ இது பண்ணிட்டு இருக்கிய, என்ன நீ கல்யாணத்தை நிறுத்த நீ ஆட்டினமாவே அரைச்சிட்டு இந்த துவைச்ச துணியை துவைச்சிட்டு இது இருக்கு, நானும் அதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பா. அப்ப நான் உடனே யோசிச்சு பார்ப்பேன். நான் அப்படி ஆமா இல்ல 30 வருஷமா அப்படி நின்று இருக்கேன், நான் வாழ்க்கை அப்படி நின்று ஸ்டில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் மூவே ஆகல, அதானே அப்படின்றது வந்து நான் உணர்ந்து ஆமா அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டு, நீ படி, உனக்கு எவ்வளவு என்ன படிக்கிறிய படி அப்படின்ட்டு நான் கல்யாணம் முக்கியம் இல்ல, பெண்ணுக்கு கல்விதான் முக்கியம்ன்ற அதெல்லாம் வந்து எனக்கு பிடித்த இதெல்லாம். சூப்பர்மா, சூப்பர். நன்றி எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு. நேயர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இன்னும் 2 கேள்விகளுக்கு பிறகு உங்களுடைய கேள்வியையும் நீங்க உங்களுடைய கேள்வியை பதிவிடலாம். அதனால நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அனைவரும் உங்களுடைய கேள்விகளை உங்களை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை ஒவ்வொருத்தரா நான் அழைத்து உங்களுக்கு நீங்களும் அம்மாவோட கலந்துரையாட ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். அதனால இது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, உபயோகப்படுத்திக்கோங்க. சிறப்புமா. அதாவது நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசைதான். திரை அப்படிங்கிறது சின்ன திரையாகட்டும், வெள்ளித்திரையாகட்டும், எந்த திரையாகட்டும் ஒரு ஆசைதான். அந்த ஆசை அப்படின்னும் போது ஒரு பெண் ஒரு திரைத்துறைக்குள்ள வரா அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான 2 டிப்ஸ் சொல்லுங்க. எப்படி ஒரு பெண் அங்க எங்க நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூத்த கலைஞரா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயா, ஒரு அம்மாவா, ஒரு மகளுக்கு ஒரு திரைக்குள்ள போகணும் அப்படின்னா நீ உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சுத்தி இருக்கிறத அப்சர்வ் பண்ணணும். நம்ம நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து நம்ம கேரக்டர் அங்க பண்ண போறது கிடையாது, அவங்க கொடுக்குற ஏதோ கேரக்டர். ஆனா அந்த கேரக்டர் வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற ஏதோ கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து நிறைய அப்சர்வ் பண்ணணும். அப்ப நிறைய இன்னும் சொல்ல போனா விஜய் சேதுபதியோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் அவர் பல படிநிலைகள் எல்லா வேலைகளையும் செஞ்சு வந்திருக்கிறார். அவருக்கு சாதாரண வந்து ஒரு என்ன பல வேலைகள் செஞ்சிருக்கிறார். ரொம்ப மீனியல் ஜாப்னு சொல்றோம்ல, அதுல இருந்து தொடங்கி எல்லாமே செஞ்சிருக்காரு. அப்ப அந்த அனுபவம் என்பது வந்து பாடி லாங்குவேஜ் ஈஸியா வந்துடும், அப்சர்வ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு பாரு பேசுற இமிட்டேட் பண்றோம்ல, ஒரு அக்கா அவங்க பேசுறாங்கன்னா வந்துட்டு அப்படி இப்படிலாம் கேட்டு இது பண்ணுவோம். அப்ப வந்து யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் பேசுறாங்க, ஒவ்வொரு கேரக்டர், ஒரு மாமியார் கேரக்டர் வந்து நெகட்டிவ் மாமியார் எப்படி பேசுறாங்க, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு வரணும். அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். நடிப்புட்டு வந்துரும், ஆனா அப்சர்வ் பண்ணணும். அப்ப வந்து அவங்க பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் எல்லாமே வந்து வந்துரும்னு நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஹோம்வொர்க் அப்படிதான் பண்ணுவேன்.
நான் இல்ல இதெல்லாம் நல்லதுங்க. ஏன்னா நீங்க சொல்ற இந்த இது வந்து நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா. அப்சர்வேஷன் இது திரைத்துறைக்கு மட்டும் இல்ல. எந்த இடத்துக்கு நம்ம போகணும்னாலும் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு வெளியில போறோம், ஒரு சினிமாக்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம், இல்ல வேற ஒரு ஊருக்கு போறோம் வேலை விதமா. அந்த இட சூழல் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் அதுக்கேத்த கதைக்கு மாதிரி தான் பொருந்தும். நம்மளுடைய நடவடிக்கை பொருந்தும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்றைய சிகப்பு நிகழ்ச்சி, இன்றைய கலந்துரையாடல் எதுக்கு அப்படின்னா, நம்ம திணை அமெரிக்கா டிவி வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நமக்கு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு விமன்ஸ் டேக்கு உங்களுடைய டிப் அட்வைஸ் டு த எல்லா வயதுக்கான பெண்களுக்கும், திரையும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு ஜென்ரலா ஒரு பெண்களுக்கு உங்களுடைய அட்வைஸ். இது கடைசி கேள்வியாக நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அது பெரியார் சொன்ன மொழியில சொன்ன போனா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு அழகு சொல்லணும். ஏன்னா நம்ம அழகு. சுயமரியாதையா இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது இல்லையா. இன்னும் சொல்ல போனா நம்ம இயற்கை வந்து நம்மளைத்தான் எல்லா போட்டு மல்டி டேலண்டடா படைச்சிருக்கு. ஒரு உயிரை படைச்சு அதை காப்பாத்தி எல்லாம் கொண்டு வர்றதுக்கான அவ்வளவு இது நம்மளுக்குள்ள இருக்குது. அவ்வளவு ஆளுமை. எங்கேயோ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டா கூட அது என்னதான் அப்படின்றது அவன் கண்ணில் பாக்குறத வச்சு அவன் பார்வையை வச்சு நம்ம கணிக்கக்கூடிய அவ்வளவு திறமைகளை மல்டி டேலண்டட் நம்ம தான். ஆனா நம்ம அதை உணராம இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம டேலண்ட் நம்மளுக்குள்ள இருக்கிறத முதல்ல இது பண்ணணும். சுயமரியாதையா நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு தெரியணும். அது பொருளாதார ரீதினாலும் சரி, அது எல்லாவற்றையும். அதே மாதிரி அறிவையும் நம்ம சேர்ந்து வளர்த்துட்டோம். அறிவு உலகம் வந்து ஆண்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல. அப்ப நாம அதனால அப்ப அவங்களுக்கு எது ஆயுதமா இருக்குதோ நாம அதை எடுக்கணும். நம்ம ஊர்ல போகணும், வேலை படிக்கணும், பல துறைகளை நாம அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இனியும் கான்சியஸா அதை செய்யணும். அது அப்பதான் நம்ம தன்னிறைவா நாம இருக்க முடியும். அதனால மகளிர் நம்ம நம்மளை பெண்ணா பிறக்கிறதுக்கு மாதவம் செய்த வேண்டும் சொல்றாங்க இல்லைங்களா. அதனால நம்ம சக்திகள் நம்ம நம்ம தான் இது எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எந்த விதத்துலயும் தாழ்வா நினைக்க வேண்டியதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இயற்கை நல்லாதான் படைச்சிருக்குது. நடுவுல ஆண் ஆதிக்க நடந்திருக்குது. இப்ப அது மாறும். இப்ப சமநிலை வந்து ரொம்ப சிறப்புமா. அதாவது உண்மைதான், ஒரு பெண் அப்படின்னாலே பல முகங்கள் உண்டு, பல கோணல்கள் உண்டு, பல திறமைகளும் அவளுக்குள் உண்டு. அது எந்த சூழல்ல அவ வெளியில கொண்டு வரா, அந்த சாமர்த்தியம் வேணும். அந்த அதற்கு உறுதுணையா அந்த குடும்பம் முதல்ல ஒத்துழைக்கும். அவளுக்கு அந்த திறமை இருக்கா, சரி நீ போமா, நீ போ, அதை நான் பாத்துக்கிறேன். ஒரு தாயா இருக்கலாம், ஒரு மாமியாரா இருக்கலாம், ஒரு மகளாவும் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு பெண் முன்னேறணும்னா முதல்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒத்துழைக்கும். அப்பதான் அது வெளியில வர முடியும். அது ஒரு ஆளச்சிறந்த அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே அது வாய்க்கப்படாது. அப்படி வந்தக்கூடிய நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன பன்முகத்தை, ஒரு தாய் இருக்காங்க, மகளா இருக்காங்க, மாமியாரா இருக்காங்க, அத்தையா இருக்காங்க, வேலை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. இத்தனை பன்முக திறமை கொண்ட எங்களுடைய மகளிர் தினத்தன்று இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளவு அழகா நாங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் முகமலர்ச்சியோடு அழகா யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரி அம்மா தனமம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா எங்க கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு மட்டற்ற நன்றி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய